நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது என்னன்னு பார்க்குறீங்களா, நம்ம வீட்டில் இயற்கையான குளியல் பொடியை தயார் பண்ணுறது தாங்க. இது என்ன பூன்னு பார்க்குறீங்களா, ஆவாரம் பூ தாங்க. ஆவாரம் பூ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ். இந்த பன்னீர் ரோஸ் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நான் ஒன்றா போட்டுட்டேன், அதனால் உங்களுக்கு என்னால் காமிக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாசிப்பயிறு, கொண்டக்கடலை, அதுக்கப்புறம் நீங்கள் வெட்டி வேறு இதெல்லாம் போட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். அதுவும் லேடிஸ் குளிக்கிற மாதிரி இருந்தால், லேடிஸ் மட்டும் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, அதுவும் நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம். இல்லை ஜென்ஸும் குளிப்பாங்க அப்படின்னா நீங்கள் அதை போட்டு அரைக்க வேண்டாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சோப்புக்கு பதிலாக இயற்கையாக நாமளே வீட்டில் தயார் பண்ணலாம். நம்ம கடையில் போய் வாங்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. ஆனால் நீங்கள் இந்த ஆவாரம் பூ பார்த்திங்கன்னா நிழலில் தான் காய வைக்கணும். கொஞ்சம் வெயிலில் காய வச்சிங்கனாலும் கருப்பாக போயிடும். அப்புறம் என்னடா கருப்பாக போயிடுச்சே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது, அதுதான் பார்த்துக்கோங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஆவாரம் பூ கிடைக்கிது நல்லாவே. அதனால் நீங்கள் இப்போ இந்த சமயத்தில் நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம். எங்களோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்